நம்மளோட சூடான ரவா போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்களா தண்ணி சூப்பரா இருக்கா? அதுக்கு வந்து நான் வந்து கார சட்னி எடுத்திருக்கேன். நீங்க வந்து புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கார சட்னி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா வீட்லயே ஒரு போண்டா தயாரிக்க போறோம். அதுதான் வந்து ரவா போண்டா. நான் வந்து ரவை வந்து 100 ரவை எடுத்து வச்சிருக்கேன். கடையில் வாங்கினதா, வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி. நான் வந்து குட்டி ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய ரவை கிடச்சிச்சின்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு ரவை போண்டாவுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்த்தரலாம். நம்ம வந்து 100 கிராம் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாவை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம பெரியவங்கனால பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறமேட்டு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 ரூபாய் தயிரை, நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். செகண்ட் வந்து அது புளிக்காத பழைய தயிராக இருக்கக்கூடாது, நல்லா புது தயிராக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வந்து உப்பு. அதுக்கப்புறமேட்டு லைட்டாக தான் தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம தயிர் ஊற்றியே பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா தண்ணி தேவையில்லை. நம்ம தயிரை ஊற்றி பார்ப்போம், பத்தலாம் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். இப்போ இந்த ரவை போண்டாவை நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துடலாம். நீங்களா உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்க. சாயந்தர டைம்ல நீங்களும் கண்டிப்பாக கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே ட்ரை பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைம்ல வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது கால்நாடு எக்ஸாம். அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களாம் லீவ் விட்டுறாங்கல்ல. வீட்டில் இருந்தனால நம்மளுக்கு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தனிஷும் அந்த மாதிரி தான், ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க, அதனால அவள் வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் நம்மளால முடிஞ்சதை அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா, அதனால தான். சரி ஓகே, நம்ம வந்து பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். வெளியே வந்து நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்காக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறோம். உள்ள நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம்னா மைதா சேர்த்துருக்கோம். சரி ஓகே, இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். இப்போ இதோட வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திடலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா அப்புறமேட்டு பிணைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இதை பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம், இல்லைன்னா ஒரு 20 நிமிஷமாவது நம்ம ஊற வைக்கணும். அந்த இது வந்து அந்த ரவை வந்து அந்த தயிரில் வந்து நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட் கிடைக்கும். இப்போ வந்து தயிரை ஊற்றிடலாம். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கெட்டி தயிர் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கெட்டி தயிரை எடுத்து நம்ம வந்து இதுலேயே நல்லா அந்த மாவு பிசைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசையணும். இந்த உளுந்து அரைச்சோம்னா நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணணும்னு எப்படி கலக்குவோம் நல்லா கையை வச்சு, அந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு அந்த உப்பு, ரவை, மைதா இதெல்லாம் வந்து ஒன்றா கலந்து வரும். நல்லா நம்ம பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் தண்ணியா இருக்கக்கூடாது, திக்காவும் இருக்கக்கூடாது. நீங்க பாருங்க, இப்படி போட்டோன்னே இப்படி இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஆயில வந்து இப்போ நம்ம ஹீட் பண்ணி எடுத்துடலாம். இது ஊறட்டும். நல்லா வந்து அரை மணி நேரம் வந்து மாவை நல்லா ஊற வச்சாச்சு. அப்பதான் கிறிஸ்பியா வரும். நல்லா ஊற வச்சாச்சு. ஆயிலையும் வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆயில வந்து நீங்க குட்டியா வேணாலும் போட்டுக்கோங்க. ஆயில்னு சொல்றீங்க, ஆயில்ங்கறத அப்புறம் கமெண்ட் பண்ணுவாங்க. எண்ணெயில போட்டுக்கோங்க. குட்டியா போட்டாலும் சரி, பெருசா போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் குட்டியாவே போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப குட்டியா நம்ம வந்து உள்ள போட்டு எடுத்துடலாம். டேஸ்டா இருக்குமா? டேஸ்டா இருக்கும். தயிர்லாம் போட்டிருக்கோம், நல்லா இருக்கும். ஆயில போட்டு நல்லா வந்து எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துரும். இங்க பாத்தீங்களா, நல்லா எல்லா பக்கமும் வந்து பரட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடும். எடுத்து நம்ம பிளேட்ல வச்சு சாப்பிடலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டு எடுத்துறியா? போண்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆறட்டும் கொஞ்சம், டேஸ்ட் பார்க்குறேன். நானும் தர்ணேஷன் டேஸ்ட் பார்க்குறேன். இந்த எண்ணெய் வந்து லைட்டா வந்து லைட்டா சூடானே போடுங்க. ரெண்டாவது வந்து கையில தெளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்து பொறுமையா போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட சூடான ரவா போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்களா, தண்ணி சூப்பரா இருக்கா? அதுக்கு வந்து நான் வந்து கார சட்னி எடுத்திருக்கேன். நீங்க வந்து புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கார சட்னி எடுத்திருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ரிவ்யூ. தம்பிக்கு ஒன்று எடுத்துக்கூட கையில் எடுத்துக்கடா.
வெறும் இதாக சாப்பிடையில எப்படி இருக்குது, சட்னி வச்சு சாப்பிடையில எப்படி இருக்குது? வெறும் இதாக சாப்பிட்டா சும்மா ஒரு போண்டா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதோட சேர்த்து சாப்பிட்டேன். ஆறுனதை எடுத்து கொடுங்க சார். எப்படி இருக்கு? சட்னியோட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கு. செலவே ஒன்றும் வேண்டியதில்லை, வீட்டில் கொஞ்சம் ரவா இருந்தால் போதும். அது செய்து சிம்பிளாக செஞ்சிடலாம். ஓகே, எல்லாருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாய். விளாகில் சந்திக்கிறேன். பாய். சாப்பிடுங்க.